ஹாய் எவ்ரி ஒன். என் பேர் துரை. நான் 2010 ரைட் பண்ணிகிட்ருக்கேன். 2010 தான் அஃப்கோர்ஸ் நான் என்னோடய ஃபஸ்ட் பைக் வாங்கியிருந்தேன். தட் இஸ் கிளாசிக் 350. ஜிஜி மோட்டார்ஸில் தான் அப்போது மதுரையில் என்னோடய ஃபஸ்ட்டு பைக் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுலேருந்தே நான் ரைட் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ரைட்லேயே தான், எல்லாமே குரூப் ரைடிங் தான். ஸோ ராயல் பாண்டியாஸ் அப்படின்ற அந்த மதுரை கிளப், மதுரை என்ஃபீல்டர்ஸ் கிளப் கூட நான் போயிட்டுருக்கேன். நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அட்ராக்ஷன்ஸ்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராயல் என்ஃபீல்டு. இன்ஃபேக்ட் ராயல் என்ஃபீல்டு வந்து என்னோட ஒரு பேஷன்னே சொல்லலாம். ரைடிங் வந்து செகண்டரியாக இருந்தாலுமே பிகாஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு எனக்கு வந்து ரைடில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ராயல் பாண்டியாஸ் மதுரை என்ஃபீல்டர்ஸ் கிளப். ஸோ 2010 இன்றைக்கி 2025, இப்போது 24 அப்கிரேடட் டு செகண்ட் பைக். இன்ஃபேக்ட் சூப்பர் பிடிஆர் 650 எடுத்தேன் நவம்பர் 2024. ஸோ எடுத்துகிட்டு ஒரு சோலோ ரைடு கன்னியாகுமரி, ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன். இட் வாஸ் எக்ஸலண்ட் பைக். எனக்கு இம்பார்ட்டண்ட் ரொம்ப பிடிச்சது வந்து இதோட ஸ்டைலிங், லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்டைலிங், அந்த க்ரூசர் சீட்டு, அப்புறம் அந்த 650 பவர். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ரைட் அ சோலோ ரைட் ஆன் ஹைவேஸ் எஸ்பெஷலி. தென் ஐ ரீச்ட் மதுரை. அப்புறம் நம்ம பழைய கிளப் மெம்பர்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மதுரையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு என்னோடய பழைய கிளப் மெம்பர்ஸ்லாம் பார்த்தேன். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஆதிலிங்கம் சார், ஹூ இஸ் தி ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் மதுரை என்ஃபீல்டர்ஸ் கிளப் ராயல் பாண்டியாஸ். ஸோ அவர்கிட்ட மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த ரைடோட மெயின் பில்லரே அவர் தான், ஆதிலிங்கம் சார். அவர் தான் இந்த இனிஷியலாக ஒரு 2 or 3 ரைட்ஸ் வந்து நாங்கள் சோலோவாக போய் குரூப்பாக போயிட்டு இருந்தோம், ஒரு 10 to 15 பீப்புள். ஸோ அப்போ தான் ஆதிலிங்கம் சார் வந்து ஒரு இன்ஃபேக்ட் அது வால்பாறைன்னு நினைக்கிறேன், அந்த வால்பாறை ரைட் போகும்போது தான் அவர் நம்ம ஏன் ஒரு கிளப்பாக இதை வந்து ரெஜிஸ்டர்டு கிளப்பாக ஆரம்பித்து மெம்பர்ஸ் இன்னும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பெரிய கிளப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா சொல்லியிருந்தார். ஸோ இட் வாஸ் மூட்டட் பை ஹிம் ஒன்லி. அப்போ தான் அவர், அப்புறம் நான் இன்னொரு ஃப்ரெண்டு, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு பிரசிடென்ட், செக்ரட்டரி, மெம்பர் செக்ரட்டரி அப்படின்னு தனித்தனியாக எல்லாருக்குமே ரோல்ஸ் டெலிகேட் பண்ணிவிட்டு அந்த கிளப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். இன்றைக்கி அதில் மோர் தென் 1000 மெம்பர்ஸ் அதில் ரைடர்ஸாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் டு மை ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ராயல் பாண்டியாஸ் ஆல்சோ. இப்போ கூட மதுரை என்ஃபீல்டர்ஸ் கிளப்பில் நாட் ஓன்லி ரைடர்ஸ் ஃப்ரம் மதுரை ஜாயின்ஸ், பீப்புள் ஃப்ரம் விழுப்புரம். ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் வாசு. அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் டாக்டர். அவரும் இங்கே ராயல் பாண்டியாஸில் இருக்கார். பட் ஹீ இஸ் இன் ரிசைடிங் ஆர்டினர்லி இன் விழுப்புரம். அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அனதர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரம் சென்னை. அவர் தினேஷ். ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் சென்னைனாலுமே அவர் ஹீ லவ்ஸ் டு ரைட் வித் ராயல் பாண்டியாஸ். இப்போது நவம்பரில் மோட்டோவேஸ் கூட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ராயல் பாண்டியாஸ் கூட ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த டியூ டு அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் எனக்கு இப்போது சென்னையில் போஸ்டிங்னாலும் இங்கே இருக்கிற கிளப்ஸ் கூட நான் இப்போது ரைடு வந்திருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஏலகிரியில் தான் இருக்கும். இந்த ஏலகிரி ரைட்லேயும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் வாசு அண்ட் மிஸ்டர் தினேஷ், 2 பேருமே நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க என் கூட. இவங்க கூட சேர்ந்து ஏற்கனவே கொடைக்கானல் அண்ட் தென் ஊட்டி இதெல்லாம் ட்ரிப் போயிருக்கோம். ஸோ இந்த ராயல் பாண்டியாஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்குது. இப்போ சென்னையில் வந்து நான் சொன்னாலுமே, இப்போ என்னோடய பிளேஸ் மதுரையிலேருந்து வரேன்னு சொன்னாலே இமீடியட்டாக அவங்க கேட்குறது நீங்கள் ராயல் பாண்டியாஸில் மெம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆர்பிஎஸோட ரீச் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ ராயல் என்ஃபீல்ட் ரைடர் அண்ட் மெம்பர் ஆஃப் ஆர்பிஎஸ். தேங்க்யூ ஆல்.